இன்னைக்கு தறி தகவல்ல 3வது வீடியோ பட்டு சேலை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும். வீட்டில் இப்போ தண்ணி ஃபுல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். சேலை என்ன பண்ணுறீங்க, கரையை தனியாக தொழிக்கிறேன் எடுத்துட்டு ஒரு நூல் கட்டணும். இப்போ நான் கட்டி காட்டுறேன் பாருங்க. கீழ் முதல் கட்டிட்டோம், மேலே எடுத்துட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி கட்டணும். மேலே 2 கரையும் கட்டிட்டோம். இப்போ இந்த முந்தியும் எடுத்து இது கூடவே கட்டிக்கணும். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணிட்டு சேலை ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கரை மட்டும் தனியாக எடுத்து கட்டிட்டோம். இப்போ உடலை வரி வச்சுருக்கோம். பட்டு சேலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சோப்பு, அதாவது டிட்டர்ஜென்ட்லாம் போடக்கூடாது, பவுட்ரு போடக்கூடாது. இந்த மாதிரி ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாயம் கரைஞ்சிடும். அந்த ஷாம்பு எடுத்துக்கணும், நல்லா கரைச்சிக்கோங்க. சேலையை பிடிச்சிக்கிட்டு இதை மட்டும் நினைக்கிறீங்க அந்த ஷாம்பில் பக்கெட்டில். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்குள்ளே எங்கன்னா கரை இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதை எடுத்து இப்படி தேய்க்கணும். உங்களுக்கு எங்கெங்கே கரை இருக்கோ அந்த தண்ணி வச்சு இதிலேயே தேய்ச்சிங்கன்னா அந்த கரைலாம், அந்த எண்ணெய் கரெலாம் இருக்கும், அதெல்லாம் போயிடும். இப்போ பார்த்து இந்த கட்டை ஊற்றணும். கொஞ்சம் தள்ளி கட்டிக்கங்க, இப்படி தள்ளி எட்டை கட்டிக்கங்க. எந்த தண்ணி இருக்கக்கூடாது. இது புதுசாக திருப்பியும் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் ஷாம்பு தனியாக போடணும். ஏன்னா அந்த அழுக்கு இதில் ஒட்டிக்கும். நம்ம இதை தனியாக இருக்கும், இது தனியாக வச்சுருக்கோம் தண்ணி. இப்போ பாருங்கள், இந்த கரை மட்டும் கொஞ்சம் நெஞ்சா பரவாயில்ல, உடல் பரவாயில்ல. அழுக்கு இப்போ சேலை ரெடி. இப்போ நம்ம இதை காய வைக்கலாம். பாருங்க, இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, எல்லாம் துவைச்சிட்டோம், நீட்டாக இருக்குது. இப்போ இதுவே காய வச்சு நீங்கள் அயன் பண்ணிட்டா சேலை ரெடி. பட்டு சேலை சூப்பராக இருக்கும். எனக்கு வீட்டிலே பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் கொடுத்து பண்ணுறோம். அவங்க எப்போனா என்ன பண்ணுவாங்க, எதனா போட்டு டிட்டர்ஜென்ட் போட்டு சேலை கீழ்ச்சி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வீட்டிலே பண்ணிங்கன்னா சேலை அழகாக இருக்கும், எதுவுமே ஆகாது. ஆனால் ஷாம்பு மட்டும் தான் போடணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இது அழகாகிடும், இன்னுமே ஷைனிங் ஆகிடும் உங்களுக்கு சேலை. நீங்கள் இதை காய வச்சு அயன் பண்ணிங்கன்னா சேலை ரெடி.